மா எனக்கு காலேஜ் ஃபீஸுக்கு பணம் தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லுங்கம்மா. பிசினஸ் பண்றவங்க எப்ப பாரு கையில பணம் இல்லைன்னு சொல்றதை கேட்கறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கூட பிறந்த தம்பிக்கு பணம் செலவு பண்ண விருப்பம் இல்லைன்னா என்ன பண்றது? தம்பி, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து கடையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? வா, நீ தான் எனக்கு எதுவும் பண்ணல, நானாச்சும் பண்ணி தொலைக்கிறேன். உட்கார்றா, ஆர்டர் எதுனா வரும், அப்போ மட்டும் எந்தெந்த வீல்னு சொல்றேன், கொஞ்சம் அது மட்டும் எடுத்து வெளியே வச்சிடுறா. மதியம் 2 மணி. மணி 2 ஆச்சு. யாருன்னா பொருள் வாங்க வருவாங்களா இல்லையா? இருறா, யாருக்குன்னா கால் பண்ணி ஆர்டர் வேணுமான்னு கேட்குறேன். சரிங்க சார். தம்பி, அந்த ப்ளூ கலர் வீலை மட்டும் 2 எடுத்து வெளியே வச்சிடுறா, அவங்க வந்து பைக்ல எடுத்துன்னு போயிடுவாங்க. தம்பி, இன்னொருத்தரும் ஒரு வீல் ஒன்று கேட்டிருக்காரு, அப்படியே அந்த ப்ரௌன் கலர் வீல்லே ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சிடுறா. இதுவா? ஆமாடா. தம்பி, நீ கலெக்ஷன் காசு? அண்ணா, வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்லைண்ணே. சரிப்பா, நாளைக்கு வரேன். கிட்ட வர ஆயிடுச்சு. காலைல இருந்து 3 வீல் தான் சேல் ஆயிருக்கு. இதுக்கு மேல யாருன்னா வாங்க வருவாங்களா இல்லையா? மணி 6 ஆயிடுச்சு, இனிமே யாரும் வாங்க வர மாட்டாங்க. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இதுக்கு ஒழுங்கா கடையை சாத்திட்டு அமைதியா வீட்டுல போட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஒரு நாள் வியாபாரம் இல்லைன்னா கடையை சாத்திட்டு இருக்கலாம், டெய்லி வியாபாரம் இல்லைன்னா என்னடா தம்பி பண்றது? என்னென்ன சொல்ற? வேணும்லாம் ஒண்ணு காலேஜ் ஃபீஸ் கட்டாமலாம் இல்லடா, உண்மையாவே என்கிட்ட பணம் இல்லடா. ஐயோ அண்ணே, இது எல்லாமே என் தப்பு தானே. நான் உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம காயப்படுத்துற மாதிரி ஏதோ பேசிட்டேனே. மூத்த புள்ளையா பிறந்துட்டு இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு இப்பதானே புரியுது. அண்ணே, இனிமே நானும் சும்மாலாம் இல்லைண்ணே. காலேஜ் முடிச்சுட்டு என்னோட ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோ. நானும் நேரம் காலேஜ்ல இருந்து கிளம்பி நிறைய கடைக்கெல்லாம் போயிட்டு வீல் எல்லாம் வேணுமான்னு சொல்லி ஆர்டர் எடுத்துட்டு வரேனே. இனிமே நானும் உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கேனே.